ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி தக்காளி மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல், அதுக்கப்புறம் ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவை நம்ம நல்லா ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும். அதில் கொஞ்சம் கூட கப்பிகள் இருக்கக்கூடாது. இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு கடலை மாவு இருக்கும். நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவு அரிசி மாவு, அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி அந்த மாவோடு சேர்க்க போகிறோம். இதை அப்படியே சேர்த்துடக்கூடாது, நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். அதுக்கு ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கை வச்சுட்டு அழுத்தி கொடுங்க. அப்போ தான் அந்த சாரெல்லாம் வடிஞ்சு கீழே வரும். தக்காளி நல்லா வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த நெய் இருக்குல்ல, இது எல்லா மாவுலையும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளோத்துக்கு சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் நம்ம பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழிய வரும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட மாவு தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மேலாப்பில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு பிழிகிற உரல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுலேயே ரொம்ப பொடி கண்ணு உடைய உரல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இடியாப்ப உரல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம். இல்லை நம்ம நார்மலாக வச்சுருக்க முறுக்கு பிழிகிற உரல்லையே நிறைய தட்டுகள் வரும்ல, அதில் நல்ல பொடி கண்ணுடைய தட்டு எடுத்து அதில் கூட செய்யலாம். நீங்கள் இது போல் இடியாப்ப உரலில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒல்லியான மிக்சர் கிடைக்கும். நம்ம ஓமப்பொடி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு ரொம்ப சன்னமாக இருக்கும். இப்படி உங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் தடிமனாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தடிமனான கண்ணுடைய முறுக்கு உரலில் கூட செய்யலாம். பாருங்கள், இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது அதை விட கொஞ்சம் பெரிய ஓட்டைகளாக இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி நம்ம மிக்சர் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை பிழிஞ்சு பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் அதை விட தடிமனாக வருது. ஸோ இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் போல் மாவு சேர்த்து பாருங்கள். போட்டதும் மேலே எலும்பி வருதுல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம இதை பிழிஞ்சு விடலாம். நல்ல சுற்றிலும் நம்ம எப்படி இடியாப்பம் பிழிவோமோ அதே போல் நல்ல பெரிய வட்டமாக சேர்த்து பிழிஞ்சு எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது ரொம்ப ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் தொலைவில் வச்சே பிழிஞ்சு விடுங்க. அப்போது கையில் படாமல் இருக்கும். போட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேயே இது நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இது போல் நல்லா ஒரு கரண்டி வச்சு சுற்றி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வெந்து வரும். நல்ல ஒரு கோல்டன் எல்லோயிஷ் கலரில் இருக்கும்போது அதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போன வாசம் வரும். அதனால் இந்த கலர்லையே நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன பீசஸாக உடச்சிட்டு நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க.
இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.